ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். வீடு தேடி ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் முதலமைச்சரின் தாயுமானவர் திட்டம் தொடக்கம். இந்தியாவுக்கே முன்மாதிரி முயற்சி என முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம். இயற்கை மரபு வரலாற்றை செழுமைப்படுத்துவதில் யானைகளின் அளப்பரிய பங்கை சிந்திப்போம். உலக யானைகள் தினத்தையொட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் சமூக வலைதள பதிவு. தமிழகத்தில் ஏழைகள் என்ற சொல்லே இருக்கக்கூடாது என்பதே தங்கள் லட்சியம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சூளுரை. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள தூய்மை பணியாளர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப வேண்டும். பணி பாதுகாப்பு பணப்பலன்களை சென்னை மாநகராட்சி 100% உறுதி செய்யும் என தமிழக அரசு விளக்கம். ராகுல் காந்தி முன்வைத்துள்ள வாக்கு திருட்டு குற்றச்சாட்டு குறித்து சுதந்திரமான விசாரணை நடத்தப்பட வேண்டும். மத்திய அரசுக்கு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தல். துல்லியமான மற்றும் சுத்தமான வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை காப்பதற்காகவே போராடுவதாக ராகுல் காந்தி பேச்சு. சுதந்திர தினம் மற்றும் தொடர் விடுமுறையை முன்னிட்டு நாளை முதல் சென்னையிலிருந்து 2449 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். அரசு விரைவு போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை 2வது நாளாக சரிவு. சவரனுக்கு 640 ரூபாய் குறைந்து 74,360 ரூபாய்க்கு விற்பனை. மத்திய கிழக்கு மற்றும் ஆப்பிரிக்காவைச் சேர்ந்த 50 நாடுகளுக்கு ஏற்றுமதியை அதிகரிக்க நடவடிக்கை. அமெரிக்காவின் கூடுதல் வரி விதிப்பால் ஏற்படும் பாதிப்பை சமாளிக்க இந்தியா எடுத்த முடிவு. சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தில் மாற்றங்கள் செய்தால் இந்தியா மீது போர் தொடுப்போம். பாகிஸ்தான் மக்கள் கட்சி தலைவர் பிலாவல் பூட்டோ மிரட்டல். இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.